ஹalleluya praise the lord. எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஆமென். ஏசப்பா மலையோரங்கள்ல சென்று ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருந்த காலத்துல சொன்ன ஒரு கதையை தான் உங்களோட இன்றைக்கு நான் பேச போறேன். ஒரு நாள் ஒரு ஆட்டு மேய்ப்பன் இருந்தான். அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்துச்சாம். ஆனா ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. அவன் ரொம்ப வேதனைப்பட்டு காடு, மலை, புல்வெளின்னு எல்லா இடங்களிலும் தேடி திரிஞ்சு கடைசியாக அதை கண்டுபிடித்து விட்டான். அதை கண்டுபிடிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு. அவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்குது. அதில் ஒன்று காணாமல் போனாலும் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஆனாலும் அந்த ஒரு ஆடுக்காக அவன் வேதனைப்பட்டு தேடி திரிந்து கண்டுபிடிச்சி முடிவில் அவன் சந்தோஷமானான். அதே போல தாங்க நம்ம ஏசப்பாவும் இந்த உலகத்தில் அவருக்கு எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் சரி, நம்ம யாராச்சும் ஒருத்தர் தப்பு செஞ்சு அவருடைய சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோன்னா அவர் வேதனைப்படுவார், கண்ணீர் வடிப்பார். நம்மளை தேடி எப்படியாச்சு அவர் அண்டைக்கு கொண்டு கிட்டி சேர்க்கணும், நம்மளை அந்த பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கணும்னு அவர் ஒவ்வொரு நாளும் துடிச்சு காத்து கொண்டே இருப்பாருங்க. அதனால நம்ம பாவத்தில் இருந்தாலும் பாவத்திலிருந்து விடுவித்து பாவத்திலிருந்து எழும்பி நம்ம ஏசப்பா கிட்ட வருவோம், ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துவோம். ஏன்னா நம்ம ஒருத்தர் அவர் கூட இல்லாமல் இருந்தாலும் அவர் ரொம்ப வேதனைப்படுவார். அதனால நம்மளை உண்மையாக நேசிக்கக்கூடிய நம்ம ஏசப்பாட்ட நம்ம கிட்டி சேர்ந்து ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.